Hello friends, welcome to Mr.Jabastin channel. So, நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயமா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யூடியூப்க்குன்னு தனியாக சீரிஸ் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல இருக்க அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு யூடியூபராக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சீரிஸ் கூட செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கார்டில் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. தமிழில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூபராக இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதை சொல்கிறது எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி தமிழ் காமர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தமிழ் காமர்ஸ் சேனலை ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு யூடியூபராக என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அது எப்படி சால்வ் பண்ணி ஓவர் கம் பண்ணுறதால எனக்கு என்னென்ன ஒரு ப்ளஸ் அமைஞ்சுது அப்படின்றதான் நிறைய வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வகையில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபோட ஒரு மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பேஷன் என்னோட ஒரு யூடியூபர் ஆகிறது ஒரு கனவு அப்படி சொல்லிட்டு இருந்தாலுமே அல்டிமேட் ஒரு எய்ம் மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ எதர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு வியூஸ் வச்சு ஆட்சன்ஸ் மூலிமா வர பேமெண்ட் தான் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அதெல்லாம் எனக்கு பத்தாதுப்பா, கண்டிப்பாக எனக்கு தெரியும். அது தவிர ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் மாதிரி, அதாவது ப்ரொமோஷன் பேசுவாங்க. ஸோ சம்வாட் இந்த பிராண்டட் ஷர்ட்ஸ் வாங்குங்க, இந்த பிராண்டட் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள், ஸோ இந்த வெப்சைட்டில் போய் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கணும். ஸோ மதன் கௌரி மாதிரி ஒரு ஃபேமஸ் யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. விச் மீன்ஸ் அவங்க நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs பேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க என்ன வீடியோ போட்டாலும் அவங்களோட வார்த்தைகளை கேட்குறதுக்கு ரொம்ப அவேராக ஒரு 10-12 லட்சம் பேர் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோஸ் எடுத்து பாருங்கள், ஆவரேஜாக ஒரு எல்லா வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் போதும் அவ்வளோ ஆக்டிவ் ஆடியன்ஸ் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதுதான் இங்கே கணக்கு. ஃபாலோவர்ஸை விட சப்ஸ்கிரைபர்ஸை விட அவங்களோட வீடியோஸ்க்கு ஆவரேஜாக ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதான் கணக்கு. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்குமே ஒரு வீடியோ பெருசாக கை கொடுக்கும். ஒரு சில வீடியோலாம் 1 crore 2 crore கூட வியூஸ் போகும். ஆனால் ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம். ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட ஆக்டிவ் ஆடியன்ஸ். ஸோ இப்போது அந்த ஆக்டிவ் ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறதுல மட்டும்தான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஒவ்வொரு யூடியூபர்ஸும். ஏன்னா ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை மக்களுக்கு ரசிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி அந்த ரசிக்கிற தன்மை வந்ததுக்கப்புறம் அவங்கள அந்த நெட்வொர்க்குள்ளே இழுத்துப்பாங்க. ஸோ யூடியூப்பை தாண்டியும் அவங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ யாராக இருந்தால் பாருங்களேன், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவன் ஃப்ரம் மதன் கௌரி, இர்ஃபான் நியூஸு, பரிதாபங்கள், அப்புறம் மெட்ராஸ் சமையல், இவங்க மாதிரி அவங்க எல்லாமே பாருங்களேன், அவங்களோட யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் கொண்டு வந்தது கூட இல்லை, கொண்டு வரும்போதே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பேஜ் லைக் பண்ணுங்கள், ஷேரில் இருக்கேன், அப்படி இப்படின்னு அவங்களோட நெட்வொர்க்கை அப்படியே இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ண பார்ப்பாங்க. இது ஏன்னா அவங்களோட நெட்வொர்க்கை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துக்கூடாது. பிகாஸ் யூடியூப்பை மட்டுமே நம்பி இருந்துக்கூடாது. ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம் வருவாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூபுக்கு அவங்களோட ஆடியன்ஸை கொண்டு வராங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஹ்மத் மீர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் வீடியோஸு, அப்புறம் அந்த பாட்டு பாடுற வீடியோஸு, அப்புறம் அந்த கொலாப் வீடியோஸ் போடுவார். இந்த ஆக்டர் சூப்பர் சிங்கர்ஸோட ஒரு கொலாப் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுவோம். அந்த மாதிரி போட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸை பெருசாக பூம் ஆகிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து யூடியூபர் கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட நெட்வொர்க்கை எல்லா இடத்துலையுமே 360 டிகிரி நான் என்னோடய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணுன்றது ஆசை தான் எல்லா யூடியூபரும். செல்ஃபிஷ்னஸே கிடையாது. ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாரும் யூடியூபராக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு யூடியூபராக அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக், ட்ரை டு காண்டாக்ட் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், அப்புறம் வெப்சைட் லிங்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை, இதனால் கொடுக்குறாங்க, நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் பேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, யூடியூப்லேருந்து இன்ஸ்டாக்கோ இல்லை இன்ஸ்டாலேருந்து யூடியூப்புக்கோ கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் பயோவில் வச்சு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? பயோவில் அவங்களோட லிங்க் கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன ஒரு மேஜர் பிரச்சனை நம்ம கண்டுக்கிறது இல்லைன்னா, இந்த பக்கம் ஃபேஸ்புக்கோட ஓனர்ஸ் ஜூகன்பர்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் வச்சுருக்காரு. இந்த பக்கம் கூகுளோட ப்ராடக்ட் யூடியூப் இருக்குது. இவங்க என்ன தான் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் இவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். கோல்டு வார்னால் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் சிரித்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கும். இவங்களோட பிரச்சனை என்னென்னா, என்னோட ஆடியன்ஸை நான் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நான் அனுப்ப மாட்டேன், நான் ரீடைரக்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இவங்களோட அல்டிமேட் கோல் என்னவாக இருக்குன்னா, என்னோடய ஆடியன்ஸை நான் மைக்ரேட் பண்ண விட மாட்டேன் இந்த பக்கம். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, ஜென்ரலாக உங்களோட யூடியூபராக இருக்க பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக்னு கொடுத்து https:/www.facebook.com/ அப்படின்னு போட்டு அவங்க பேஜ் அவங்களோட URL லிங்க் கொடுப்பாங்க. அந்த URL லிங்க்கை யூடியூப்லேருந்து கிளிக் பண்ணுங்களேன், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபேஸ்புக் பேஜே ஓப்பன் ஆகும். ஃபேஸ்புக் பேஜே ஓப்பன் ஆகிறதுக்கு கல்நெஞ்சக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னென்னா, ஃபேஸ்புக் ஆப்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் க்ரோம்லேயோ கூட ஓப்பன் ஆகாது. அது யூடியூபே ஒரு ப்ரௌசராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணணும், இதை லைக் பண்ணணுன்னா, இல்லை ஒரு சம்வாட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு வாட்டி யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக சைன்இன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஃபாலோவர்ஸை மிஸ் பண்ணுறோம். சம்வாட் வந்து ஒரு சில பேர் வந்து யூடியூப்லேருந்து ஓகே ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம்லாம் தேடி பார்த்து ஃபாலோ பண்ணுற வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு. நமக்கு இல்லை. பட் ஏன்னா அந்த ஒரு டைம்னு இருக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே ஒரு யூடியூபர் சொல்லிட்டாருப்பா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சொல்லிவிட்டு, அதுக்காக நம்ம உடனே யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போய்ட்டு ஹேஷ்டேக்கோ இல்லை அந்த யூசர் பேர் போட்டு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே இங்கே வந்து டைம் இல்லை. செகண்ட் யாருக்குமே பேஷன்ஸ் இல்லை, இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த விஷயத்தை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் ஒரு யூடியூபராக. ஸோ இப்போ அந்த பண்ணதுனால எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது, அதனால் என்ன ப்ளஸ்ஸாக இருந்தது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னோடய சேனல் தான். ஸோ இதில் பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நார்மலாகவே ஸோ ஜஸ்ட்டு கீழே போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ சம்வாட் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன், நார்மல் எப்போவுமே கொடுக்குற யூஆர்எல் லிங்க்கு. ஸோ யூடியூப்பில் ஒரு ப்ரௌசர் மாதிரி ஓப்பன் ஆக தவிர இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எதர் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும், இல்லைனா ஓப்பன் ஆப் கொடுத்து அங்கேருந்து போகணும். ஸோ மற்ற வீடியோஸில் நான் டேரெக்டாக வேறு மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட், டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். இன்ஸ்டாகிராம் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகும் போதே இன்ஸ்டாகிராமா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைல் பேஜ் இது. ஸோ அதில் என்னோடய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ மற்றவங்களுக்கும் எனக்கும் இன்ஸ்டா பேஜுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி எடுத்துக்கோங்களேன். அவர் பயோவில் அவரோட யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து லோடாவுக்கு லேட் ஆகுது. செகண்டு பார்த்திங்கன்னா யூடியூபோட ஹோம் பேஜ். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் முதல்ல போய்ட்டு சைன்இன் பண்ணுங்கள். அது மாதிரி 1008 ரூல்ஸு. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து பெருசாக ஒன்றும் உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப்புக்கு கன்வர்ஷன் கொண்டு வராது. இப்போ ஆனால் என்னோடய ப்ரொஃபைல் பாருங்கள், என்னோடய யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக என்னோடய சேனலோட ஹோம் பேஜ் வந்து நிற்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டைனமிக் லிங்க் கொடுக்கறதுனால ஸோ இங்கேருந்து யூடியூப்லேருந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமுக்கும், இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூபோட ஆப்புக்கும் நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸை கொண்டு போகலாம். ஸோ ஈவன் நீங்கள் வந்து இதை வேறு எந்த இடத்துல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைனமிக் லிங்க் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க என்னோடய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நார்மலான ஒரு யூஆர்எல் கொடுக்கறதுக்கும் ஒரு டைனமிக் லிங்க் கொடுக்கறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்துருப்பீங்க. அட் த சேம் டைம் இதை வந்து ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இதே நீங்கள் ஐஃபோனுக்கு டைனமிக் லிங்க் க்ரியேட் பண்ணால் அதுக்கு பே பண்ணுறதுனா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சம்வாட் லைக் ஒரு 100 பேர் நம்மளோட யூடியூப்பில் பார்க்குறாங்கன்னா வீடியோஸை, அதில் 90% ஆண்ட்ராய்டு யூஸர் தானே இருப்பாங்க. மீதி 10% ஐஃபோன் யூஸராக தான் இருந்துட்டு போட்டோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி 90% ஆண்ட்ராய்டு யூசர்ஸில் ஒரு 20 பேர் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீடைரக்ட் ஆகி கான்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராகவோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க பட்சத்தில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி டைனமிக் லிங்க் கொடுக்கறதுனால உங்களோட அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த லெவலுக்கு போகும். செகண்ட் வந்து இப்போ யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோலையும் கூட ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குறீங்கன்னா யூடியூப் லிங்க்குக்கு நீங்கள் அதை டைனமிக் லிங்காக கொடுக்கணும். சார் ரொம்ப நேரமாக டைனமிக் லிங்க்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி க்ரியேட் பண்ணணும் சொல்லவேன்னு கேட்டிங்களா? ஸோ இந்த கார்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் டைனமிக் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த டைனமிக் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப்க்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னமும் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் தரேன். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நானும் உங்களுக்காக பிரத்யேகமாக டைனமிக் லிங்க் ரெடி பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.